Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது ஹோம்மேட் மஞ்சள் பவுடர், பூசு மஞ்சள். இந்த பூசு மஞ்சளில் நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் ஆட் பண்ணிட்டு அதை பயன்படுத்துறதுனால நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்களை சரி செய்யும். நாளடைவுல சுருக்கங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம முகத்துல முகப்பருக்கள் வந்ததுக்கு அப்புறமா அது சரியானதுக்கு அப்புறம் அந்த தழும்புகள் அப்படியே நின்று போயிடும். அந்த தழும்புகளையும் மறைய செய்யும், கரும்புள்ளிகளையும் சரி செய்யும், தேவையற்ற ரோமங்கள் வளர்றதையும் தடை செய்யும். அது போக நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மினுமினுப்பு தன்மையையும் கொடுக்கும். கை கால் மூட்டு பகுதியில் ரொம்ப கருப்பா இருக்கும். அந்த கருமை நிறங்களை கூட நம்ம தொடர்ந்து இந்த மஞ்சள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருமை நிறம் கூட சரியாயிடும். நம்ம உடம்புல தேவையற்ற வேர்வை நாற்றத்தையும் சரி செய்யக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். இந்த பூசு மஞ்சள் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து குளிக்கிற மஞ்சள். ஸோ இதுதான் நல்ல கலர் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50 கிராம் மூக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். அதாவது விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள நுண் கிருமிகள் எல்லாத்தையுமே சரி செய்யும். இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மினுமினுப்பு தன்மையை கொடுக்கும். அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா நிறம் கொடுக்காது. நீங்கள் மஞ்சள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது, நிறம் கொடுக்காது. ஸோ கலர் வேணாம் அப்படின்றவங்க இந்த கஸ்தூரி மஞ்சளும் விரலி மஞ்சளும் மட்டும் சேர்த்துக்கோங்க. பூசு மஞ்சள், அதாவது அந்த குண்டு மஞ்சள் ஆட் பண்ணணும் தேவையில்லை. குண்டு மஞ்சள் நிறத்துக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ நான் எடுத்துக்கேன். ஆவாரம் பூ 50 கிராம். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மினுமினுப்பு தன்மையை கொடுக்கும். அது போக நம்ம ஸ்கின்ல அந்த கொசுக்கடினால வரக்கூடிய அரிப்புகள் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இந்த பூலாங்கிழங்கு 100 கிராம் தான். இது நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கிது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, இது ரெண்டுமே 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த பவுடருக்கு பேஸே. ஸோ கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். பச்சை பயிறு சுருக்கங்கள் எல்லாத்தையுமே சரி செய்யும். அதுக்கடுத்து ரோஜா பூ இதழ்கள் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். அந்த ரோஸ் வந்து எங்களோட செடியிலேருந்து பறிச்சது, காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டுமே சேர்த்து நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் நல்ல ட்ரையாகவே இந்த மாதிரி கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அது நாட்டு ரோஜாவாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நார்மல் ரோஸ் வாங்காதீங்க. நாட்டு ரோஜா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அந்த வாசனைக்காக மட்டுமே இதில் ரோஜா பூ இதழ்கள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தூள். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை தூள் வந்து வேஸ்ட்டாக கீழே போட்டுருவோம். அந்த மாதிரி கீழே போடாமல் கொஞ்சம் எடுத்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பூசு மஞ்சள் ரெடி பண்ணும்போது போட்டுக்கலாம். எலுமிச்சை தூள் பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்கே முகப்பருக்கள்னால வரக்கூடிய கரும்புள்ளிகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய செஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே 50 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு 10 நாள் காய வச்சு நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு 10 நாள் காய வச்சு எடுத்துட்டு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வாங்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வாங்கின பவுட்ரு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும், அதாவது கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும் லைட்டாக. ஏன்னா எலுமிச்சை தூள்லாம் இதில் சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த நுண் கிருமிகள் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும்போது தான் அந்த இரிட்டேஷன் உங்களுக்கு வருமே தவிர தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த இரிட்டேஷனே இருக்காது. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை. குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அந்த மஞ்சள். கொஞ்சம் நல்ல நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க மிஷினில். அவ்வளோதான், நம்மளுக்கு மஞ்சள் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதோடு இப்போ இன்னும் ஒரு 2 பவுடர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம உடம்புல இந்த கை மூட்டு, கால் மூட்டில் உள்ள கருமை எல்லாத்தையுமே கிளியர் செய்யும். இப்போ நான் அரைச்சி வாங்கின மஞ்சள் பவுடரில் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இதோட 1 ஸ்பூன் பச்சரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மஞ்சள் அரைக்கையிலேயே அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா வண்டு வச்சிடும். தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி பவுடர். இது வந்து தான் தோலுக்கு நல்ல மினுமினுப்பும் நல்ல கலரும் கொடுக்கும், நல்ல பிரைட்னஸும் கொடுக்கும். ஸோ இதில் இருந்தும் நான் 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 50 கிராம் 25 ரூபா தான். இதில் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தான் இப்போ நான் கலந்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து தயிர் ஊற்றி கலந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா பூசு மஞ்சள் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து சுத்தமாக அப்பவே அப்பாது. நீங்கள் மஞ்சள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியாது வெளியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஹோம்மேட் மஞ்சள் பவுடர் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.